வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மே ஜூன் 2026 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் சப்ஜெக்ட் கோட் AL3452 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன வீடியோஸ் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்து அதில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும். ஒரு நோட் போட்டு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் அதை அப்படியே நோட் மாதிரி போய் போட்டு எழுதுங்க. ஏன் நான் முன்னாடி அப்லோட் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி வர பேட்சஸ்க்கு எல்லாமே எக்ஸாம் டைமில் தான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு 1 month எக்ஸாமுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாகும், இன்னும் ஈஸியாக நீங்கள் எழுதலாம் எக்ஸாமை. ஸோ அதுக்காக தான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. பெண்டிங் வீடியோஸ் எல்லாமே 1 or 2 டேஸில் இப்போவே அப்லோட் பண்ணிவிடுவேன். முடிச்சு தான் அடுத்த சப்ஜெக்ட் போவேன். ஓகேங்களா. ஸோ ஒரு நோட் போட்டு கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் எழுதி அதுக்கான ஆன்சர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதையும் எழுதி நல்லா படித்து வச்சுருங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸாமை சூப்பராக பண்ணுவோம். இப்போது கொஷின்ஸ் பார்க்கலாம். பார்ட் A யூனிட் 1. அதேமாதிரி 2 marks பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கனோ அந்த கண்டென்ட் தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. ஓனாக கதை அடிக்காதீங்க. மெயின் பேப்பர் இது எல்லாமே. ஓகேங்களா. உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு மெயின் பேப்பர் OS. ஸோ பக்காவாக இருக்கணும். டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஏன்னா எல்லாமே கீ பாயிண்ட்ஸ், கீ ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதணும். வாட் ஆர் த சர்வீசஸ் ஆஃப் OS? டிஃபைன் சிஸ்டம் கால் அண்ட் சிஸ்டம் ப்ரோக்ராம். ரைட் த பர்பஸ் ஆஃப் சிஸ்டம் கால். ரைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் OS. வாட் இஸ் இன்ட்ரப்ட் அண்ட் ட்ரப். நெக்ஸ்ட் யூனிட் 2. டிஃபரன்ஷியேட் user thread and kernel thread. Define process control block. இந்த question PCB ன்னு கூட கேட்கலாம். Differentiate preemptive and non-preemptive scheduling. Differentiate deadlock and starvation. Draw the life cycle of process. Define semaphore. Next unit 3 கான important part A question. What is TLV and hit ratio? Define demand paging. Differentiate internal and external fragmentation. Differentiate segmentation and paging. What is Ballard's anomaly? Define page plot. நல்லா கவனிங்க. இதில் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கீ ஆன்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. எல்லா சப்ஜெக்ட்டும் கீ ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ கண்டமினிக்கு எல்லா ஆன்சர்ஸும் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. ஸோ பர்ஃபெக்டான கீ ஆன்சர்ஸ் எழுதுனா தான் மார்க்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கணும் அதை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு போங்க 2 marksக்கு எல்லாமே. ஓகேங்களா. Next unit 4. List the operations that can be performed on directory. Define demand paging. Name the 3 methods of allocating disk space for file system. Differentiate shareable and dedicated devices. What is rotational latency? List and define various file access method. Next unit 5. Compare iOS and Android OS. What is the use of virtual machines? What is para-virtualization? What is virtual machine? What is virtualization? List and define various file access methods. So இந்த கொஷின் இங்கே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இந்த 6th கொஷின் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பதிலாக வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு வரும். ஓகேங்களா. இந்த கொஷனுக்கு பதிலாக வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வரும். ஸோ இந்த கொஷின் வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா. வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட் B கொஷின். ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்ட் B ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும், சிலதெல்லாம் தேரியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போவே ஒரு நோட் போட்டு பக்காவாக எழுதி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் 11A1 Unit 1. Critically analyze the evolution of OS operating system from serial processingலேருந்து ஹேண்ட் ஹெல்டு சிஸ்டம் வரைக்கும் எழுதணும். இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துங்க. வாட் ஆர் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ்? எக்ஸ்பிளைன் இட்ஸ் வேரியஸ் கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் with the help of diagram explain the structure of operating system and its component. What is system call? Explain it with diagram. Next second chapter. Consider the following snapshot of a system. உங்களுக்கு இந்த மாதிரி allocation, max, available இதெல்லாம் கொடுத்துருவாங்க.
கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. பேங்கர்ஸ் அல்காரிதம் பயன்படுத்தி நீடு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற சிஸ்டம் சேஃபாக இல்லைன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்களே ஏதாவது ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டு இந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்டபிளா இல்லையா, கிராண்ட் பண்ணலாமா இல்லையான்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த கொஷின் நீங்கள் பார்த்தாலே போதும், எப்படி எந்த கொஷின் கேட்டாலும் எழுதிடலாம். ஓகேங்களா, இதே கொஷின் கூட வந்துடும். சரி, இங்கே பாருங்கள், சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேபிள் மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த அவைலபிள் இருக்குங்க இல்லையா 1520 ஏபிசிடி, இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருவாங்க 1520ன்னு. ஸோ ஓகேங்களா, அதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. ஏன்னா இப்படி டேபிள்லே கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி. இதை தூக்கி கொஷின்லேயே இங்கே எங்கேயாவது கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கலன்னு பயந்துடக்கூடாது. ஸோ கொஷினை எப்பயுமே முழுசாக படிச்சுட்டு எழுதணும். ஸோ எப்படி கொடுத்தாலும் அவைலபிள் கொடுத்துருவாங்க, ஒரு அவைலபிள். நெக்ஸ்ட், வாட் இஸ் த்ரெட், எக்ஸ்பிளைன் த த்ரெட்டிங் இஷ்யூஸ் அண்ட் மல்டி த்ரெட்டிங் டைப்ஸ் வித் அட்வான்டேஜஸ். தியரியில் நான் அழகாக செட் பண்ணி நோட் பை நோட்ஸாக கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நல்லா நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஹவு கேன் டெட்லாக் பி டிடெக்டட், explain its prevention, avoidance and recovery. Explain the following classic synchronization problems: bounded buffer, reader writer problem, dining philosopher problem. சில கொஷின்ஸ்லாம் வெயிட்டிங்னு இருக்குங்களா, இன்னும் 1 or 2 டேஸில் அதை முடிச்சு தான் அடுத்த சப்ஜெக்ட் போவேன். ஓகேங்களா. ஸோ எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் வந்துடும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாட் இஸ் பேஜிங், எக்ஸ்பிளைன்ஸ் டைப்ஸ் அண்ட் செக்மெண்டேஷன் வித் பேஜிங். கன்சிடர் த ஃபாலோவிங் செக்மெண்ட் டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. செக்மெண்ட் நம்பர், பேஸு, லென்த்து, இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் அட்ரஸஸ் கண்டுபிடிக்கணும் லாஜிக்கல் அட்ரஸஸ்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பி கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் பேஜ் ரெஃபரன்ஸ்டிங் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருவாங்க. இதில் எத்தனை பேஜ் ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபிஃபோ அல்காரிதம், எல்ஆர்யூ, ஆப்டிமல், இந்த மாதிரி அல்காரிதமாக சால்வ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட், உங்களுக்கு மெமரி பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. 100 KB, 500 KB, 200 KB, 300 KB, 600 KB இந்த ஆர்டரில். இதில் இது ஃபஸ்ட்டு ஃபிட்டு, பெஸ்ட்டு ஃபிட்டு, ஃபஸ்ட்டு ஃபிட்னு கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராசஸ்க்கு. 2112 KB, 417 KB, 1112, 426 KB இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் எந்த அல்காரிதம் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், இதில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு ஃபிட்டு, ஃபஸ்ட்டு ஃபிட்டு. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 4th சாப்டர், வாட் இஸ் டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம், அதை லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்க் கியூவில் நம்மளை பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது 98, 183 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. டிஸ்க் ஹெட் பாயிண்டர் வேல்யூ கொடுத்துருவாங்க 53. இதை பயன்படுத்தி FCFS, SSTF, ஸ்கேன், CScan, லுக், CLOOK ஷெடியூலிங் அல்காரிதம் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணணும். டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் த ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ். What are the possible structures for directory? Discuss them in detail. Explain kernel IO subsystem. Explain the following mobile OS: iOS, Android OS. What is hypervisor? Explain its types, type 0, 1, 2. What are virtual machines? Explain its architecture with the benefits and its features. Next, part C வரும். part C பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் சிலபஸில் இருக்கும், இன்னொரு ப்ராப்ளம் ரொம்ப மோஸ்ட் க்ரியேட்டிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் இருக்கிறத படித்தாலே உங்களுக்கு பார்ட்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் த CPU ஷெடியூலிங் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. இன்னும் 1 or 2 டேஸில் இந்த சப்ஜெக்ட்டுக்கான பெண்டிங் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடும். நல்லா படிங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்கள் கூடவே தான் இருப்பேன் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட்.